ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட அறிவியல் கேள்விகளோட 2வது வகுப்பு இது. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, எந்த ஒரு சமமற்ற விசையை ஒரு பொருளுக்கு அளிக்கப்பட்டால் அதில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழும்? அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு ஒரு சமமில்லாத ஒரு விசையை நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம்னா அந்த பொருள் தொடர்ந்து மாறும். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா வேகம். வேகத்தை தான் ஒரு சமமற்ற விசைன்னு சொல்லுவோம். அந்த வேகத்தை ஒரு பொருளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த பொருளில் மாற்றங்கள் நிகழும். ஸோ வேகத்தை ஒரு பொருளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழும். 2வது கேள்வி, நியூட்டனின் 3ஆம் விதி இயக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஏவுகணையை ஏவுறோம் அப்படிங்கிறது தான் நியூட்டனோட 3ஆம் விதியோட இயக்கம். ஒரு ஏவுகணையை ஏவுகிறது, சரிங்களா? ஒரு விசையை கொடுக்கும்போது அதற்கு தக்க ஒரு எதிர்விசை வரும். அதுதான் நியூட்டன் 3ஆம் விதிக்கான எடுத்துக்காட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணையை ஏவுதல். 3வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட வகை இனப்பெருக்கத்தில் தாவரத்தின் ஒரு பகுதி ஒரு புதிய தனி தாவரமாக வளர்வது. புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட இனப்பெருக்கத்தில், அந்த இனப்பெருக்கத்தின் போது ஒரு தாவரத்தில் இருக்கிற ஒரு பகுதி தனி தாவரமா வளருது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா தாவர பரப்புதல். ஸோ தாவர பரப்புதல் அப்படிங்கிற இனப்பெருக்கத்தில் தான் தாவரத்தோட ஒரு பகுதியானது புது பகுதியா வளரும். தாவர பரப்புதல். 4வது கேள்வி என்னன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளில் எதில் ஆக்சிஜன் காற்றில் வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் காற்றில் வெளிப்படுது அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை நிகழும் போது தான் ஆக்சிஜன் வெளிப்படும். 5வது கேள்வி, வாஷிங் சோடாவில் ஒரு மூலக்கூறில் நீரின் மூலக்கூறுகள் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கும்? வாஷிங் சோடாவில் இருக்கிற மூலக்கூறுல நீரின் மூலக்கூறு எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 மூலக்கூறுகள் இருக்கும். வாஷிங் சோடாவில் 10 நீரின் மூலக்கூறுகள் இருக்கும். பின்வரும் கலவைகளில் எது படிக நீரை கொண்டது அல்ல? சமையல் சோடா. சமையல் சோடா கலவையில் படிக நீர் இருக்காது. படிக நீர் எதுல இருக்காது? சமையல் சோடா. 7வது கேள்வி, நவீன தனிம வரிசை அட்டவணையில் எந்த குழுவில் ஹாலோஜன்கள் இடம்பெற்றுள்ளன? புரியுதுங்களா? நவீன தனிம வரிசை அட்டவணை இருக்குல்ல, அதுல ஹாலோஜன்கள் இடம்பெற்றிருக்கும் குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுதி 17. ஸோ தொகுதி 17ல் தான் ஹாலோஜன்கள் இடம்பெற்றிருக்கும். தொகுதி 17. நெகிழ்வுத்தன்மை மற்றும் நீளும் தன்மை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகிழ்வுத்தன்மையும் நீளும் தன்மையும் கொண்டது எது? ஆப்ஷன்ல காப்பர் அப்படிங்கிற ஆன்சர் இங்க நமக்கு இருக்கு. அதாவது உலோகங்கள் உலோகங்கள் எல்லாமே நெகிழும் தன்மை நீளும் தன்மை கொண்டது, சரிங்களா? உலோகங்கள். இங்க ஆப்ஷன்ல காப்பர் கொடுத்ததுனால விடை காப்பர். நெகிழ்வுத்தன்மை மற்றும் நீளும் தன்மை கொண்டது காப்பர். 9வது கேள்வி, மின் விளக்குகள் பொதுவாக டேஸ் போன்ற செயலற்ற வேதி வாயுக்களால் நிரப்பப்பட்டிருக்கும். மின் விளக்குகள் இருக்குதுல, லைட் இருக்குதுல, அது உள்ள செயல் அற்ற வேதிவாயு இருக்கு. அது என்ன வேதிவாயுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன், சரிங்களா? மின் விளக்குகளுக்கு உள்ள என்ன வாயு இருக்கு, என்ன கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ். ஸோ மின் விளக்குல என்ன கேஸ் இருக்கு? நைட்ரஜன் கேஸ். ஒரு உடல் ஒரு வட்டப்பாதையில் நகரும் போது
மையத்தில் நோக்கி சுழலும் உடலில் செயல்படும் சக்தி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஒரு உடல் இருக்கு, அது வட்ட பாதையில் அப்படியே நகர்ந்துட்டு இருக்கும் போதே அதோட மையத்தை நோக்கி சுழல்ற ஒரு சக்தி நம்ம உடல்ல செயல்படும். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மையப்பகுதி விசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வட்டப்பாதையில நகர்ற உடல்ல மையத்தை நோக்கி செயல்படுற விசை என்ன சொல்லுவோம்? மையப்பகுதி விசை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட்.